வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம தமிழ் மேஜருக்கு வந்து டெய்லி 15 கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் 20 வினாக்கள் வந்து நம்ம தினசரி வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பாகம் டி வந்து பார்க்கலாம். ஸோ அதில் மிக முக்கியமான 20 கொஸ்டின் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் மேஜர், நான் தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 20 கொஸ்டினை வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். மூன்றாம் தமிழ் சங்கம் இருந்ததாக கருதப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசி கொஸ்டின் தான். பஸ்ட் 2013-12 தேர்வில் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, மூன்றாம் தமிழ் சங்கம் இருந்ததாக கருதப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தேவனார். ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தேவனார். ஸோ இந்த வினாவும் பார்த்தீங்க அப்படின்னா 2013 வருடம் நடைபெற்ற வினாத்தாளில் வந்து கேட்கப்பட்ட வினா. ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பெருநாராற்றுப்படை மன்னனின் சிறப்பை வந்து பாடுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிகால சோழன். பெருநாராற்றுப்படை மன்னனின் சிறப்பை வந்து பாடுகிறது அப்படின்னா கரிகால சோழன். ஓகேங்களா? ஸோ இந்த வினாவும் பார்த்தீங்க அப்படின்னா 2013 வந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்து நாலாவது வினா பாருங்கள். தி வில்லேஜ் காலேஜ் என்ற வெளியீட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதலில் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்றி மேரிஸ். ஓகே, தி வில்லேஜ் காலேஜ் என்ற வெளியீட்டின் அடிப்படையில் சமுதாய பள்ளியை முதலாக வந்து நிறுவியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி மேரிஸ். ஸோ இந்த வினாவும் பார்த்தீங்க அப்படின்னா 2013 வருடம் நடைபெற்ற வினாவில் வந்து கேட்கப்பட்ட ஒரு வினா. ஓகே, அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். இந்தியாவில் 1961ஆம் ஆண்டு சைனிக் பள்ளிகள் என்ற பள்ளி அமைப்புகள் இவருடைய கருத்தில் வந்து உருவானது. ஓகே, ஸோ யாருடைய கருத்தில் வந்து உருவானது பார்த்தீங்க அப்படின்னா வி.கே. கிருஷ்ணமேனன் அப்படிங்கிற ஒருத்தரால் தான் வந்து இந்த சைனிக் பள்ளிகள் வந்து உருவானது. ஓகே, ஸோ இந்தியாவில் 1961ஆம் ஆண்டு சைனிக் பள்ளிகள் என்ற பள்ளி அமைப்புகள் இவருடைய காலத்தில் வந்து உருவானது அப்படின்னா வி.கே. கிருஷ்ணமேனன். ஓகேங்களா? அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் வந்து எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா நீதிநூல் காலம். ஓகே, கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலம் வந்து நீதிநூல் காலம். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். காப்பிய விதிகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம். காப்பிய விதிகள் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம். ஓகே, அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். உலக நிலையாமையை எடுத்துக்காட்டும் நீதி நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி. உலக நிலையாமையை எடுத்துக்காட்டும் நீதி நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி. அடுத்து 9வது வினா பாருங்கள். லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர். லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். ஓகே, அடுத்து 10வது வினா பாருங்கள். புகார் காண்டத்தின் இறுதி பகுதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடுகண் காதை. ஓகே, புகார் காண்டத்தின் இறுதி பகுதி வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடுகண் காதை. ஓகேங்களா? ஸோ இது வந்து மிக முக்கியமான வினா. அடுத்து 11வது வினா பாருங்கள். பெரும்பொழுதின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். பெரும்பொழுதின் வகைகள் வந்து எத்தனைனா 6 வகைப்படும். அடுத்து 12வது வினா பாருங்கள். மல்குஹார் கார், அதாவது மல்குஹர் மலை எந்த இதுக்குரியன்னு பார்த்தீங்க அப்படின்னா மருதத்திற்கு உரியது. ஓகே, மல்குஹர் மலை வந்து எதுக்குரியது பார்த்தீங்கன்னா மருதத்திற்கு உரியது. இது வந்து மிக முக்கியமான வினா. ஓகே, அடுத்து 13வது வினா பாருங்கள். முல்லை திணைப்பறை எந்த இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றப்பறை. ஓகே, முல்லை திணைப்பறை வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றப்பறை. ஓகே, அடுத்து 14வது வினா பாருங்கள். அகப்பொருள் மெய்யுறு புணர்ச்சியின் உட்பிரிவுகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வகைப்படும். அகப்பொருள் மெய்யுறு புணர்ச்சியின் உட்பிரிவுகள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 வகைப்படும். ஓகே, ஸோ அது என்னென்ன 10 வகை அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 15வது வினா பாருங்கள். கலவிற்குரிய கிளவித் தொகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 கிளவித் தொகைகள். ஓகே, கலவிற்குரிய கிளவித் தொகைகள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 கிளவித் தொகைகள். அடுத்து 16வது வினா பாருங்கள். மதுரையே தென் தமிழ் மதுரை என குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. மதுரையே தென் தமிழ் மதுரை என குறிப்பிடும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. அடுத்து 17வது வினா பாருங்கள்.
11 கீழ்கணக்கில் இடம்பெறும் அகநூல்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 நூல்கள். 11 கீழ்கணக்கில் இடம்பெறும் அகநூல்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 நூல்கள். அடுத்து 18வது வினா பாருங்க. சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. சமய கணக்கர் தம் திறம் கேட்ட கதை இடம்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை. ஓகே. அடுத்து 19வது வினா பாருங்க. வைர வியாபாரி இடம்பெறும் காப்பியம் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளையாபதி. வைர வியாபாரி இடம்பெறும் காப்பியம் வந்து எந்த நூலுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வளையாபதி. ஓகே. அடுத்து 20வது வினா பாருங்க. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததி ராய். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 20 கொஸ்டினுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து தெரிந்திருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே. பிகாஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே இந்த 20 கொஸ்டினுமே வந்து 2013 நடைபெற்ற முந்தைய வினாத்தாளில் இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா. ஸோ 2013 பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படியுமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டீச்சராக இருந்துமே வந்து சில பேர் வந்து மார்க் இல்லாமல் ஃபெயில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்லேருந்தே படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதிக ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பாக நமக்கான அரசு பணி வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ மேற்கண்ட 20 கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கொஸ்டின் என்ன டவுட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் லீவ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சரியான விளக்கம் தரேன். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு 40 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன ஏஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலுமே, அதாவது 26, 27, 28, 35 இந்த மாதிரி ஏஜ் ரேஞ்சில் வந்து இருந்தீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு காலங்கள் நகர நகர நம்முடைய ஏஜும் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஸோ அதை மைண்டில் வச்சு நல்லா படிங்க. படித்தா மட்டும்தான் வந்து அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு அரசு ஆசிரியராக ஆக முடியும். ஓகேங்களா. ஸோ நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து டெய்லியுமே வந்து டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ, வீடியோ, அப்புறம் பிடிஎஃப் எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறையா ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில அலாட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் தமிழ் டீச்சர்ஸ் அண்டு பிஜிடிஆர்பி தமிழ், பாட்னி, கெமிஸ்ட்ரி இந்த 3 மேஜருக்குமே வந்து எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதர் மேஜருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ இந்த 3 மேஜர் தமிழ், பாட்னி, கெமிஸ்ட்ரி இந்த 3 மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்முடைய பிஜிடிஆர்பி டெலகிராம் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதன் மூலமாக வந்து கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இல்லையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் என்ன, குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன, ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து ஒரு 20 வினாக்களில் நம்ம மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது மாதிரி மேலும் வீடியோக்கள் மற்றும் அப்டேட்டுகள் பெற நம்முடைய எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.